டிஎம்கே வச்ச அந்த ஜென்சி அந்த ஒருங்கிணைப்பு சேர்ந்த ஒரு பையன் அவரை கைது பண்றாங்க. ஏன் கைது பண்றாங்க? விஜய் அவர்கள் குறித்து பேச கிடையாது. போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய செல்வி திரிஷா அவர்கள், அம்மையார் திரிஷா அவர்கள் குறித்து பேசிட்டாங்க. என்னாச்சு? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. ஏன் முதலமைச்சர் பேசுறாருன்னா இல்ல, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிஷா அவர்கள் குறித்து பேசிட்டாங்க கைது. எங்கள் கட்சியை சார்ந்த மாணவர் பாசறை பொறுப்பாளர் தம்பி வேடசந்தூர் வேட்பாளர் உசைன் அவர்கள் கைது. கைதுக்கு பிறகு விட்டுட்டாங்க. ஏன் கைது? முதலமைச்சர் குறித்து பேசுறாருன்னா, விஜய் அவர்கள் குறித்து பேசுறாருன்னா இல்ல, போற்றுதலுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிஷா அவர்கள் குறித்து 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட் காரணமாக கைது. இப்போ உதயநிதி அவர்கள் கைது. போதை அமைச்சர் குறித்து பேசுறதுக்கா, பிளாக் டிக்கெட் அமைச்சர் குறித்து பேசுறதுக்கா, லாட்டரி சீட் அமைச்சர் குறித்து பேசுறதுக்கா, இல்ல இந்த ஜோக்கர் அமைச்சர் குறித்து பேசுறதுக்கா, இல்ல அமைச்சர் ஜெகதீஷ் குறித்து பேசுறதுக்கா, இல்ல ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் வந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துட்டு 5 பேர்களை வழக்கு போட்டும் கைது செய்யாம இருக்காங்க அப்படிங்கறதுக்காக அதை கேட்டதுக்காக கைது பண்ணிட்டாங்களா? இல்ல, அதே போற்றுதலுக்குரிய, வணக்கத்துக்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிஷா அவர்கள் குறித்து பேச கைது. நீங்க தான் சொன்னீங்க உசுப்பேத்திரண்ட உம்முனும் கடுப்பேத்திரண்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு. திருச்சியில போய் என்னோட எனர்ஜி பூஸ்டரே நீங்க தான், என்னை விமர்சிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு நீங்க